டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். இலங்கையில் இடம்பெறும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக ஆஸ்திரேலிய வெளிநாட்டு அமைச்சர் பாப் கார் மீது அந்த நாட்டின் தொழில் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று அழுத்தம் கொடுத்திருக்கின்றது. இலங்கையிலிருந்து அகதிகள் கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்த இலங்கையின் ஒத்துழைப்பை கான்பரா கோரியிருக்கும் வேளையில் இலங்கை மீது கடும் போக்கை கடைபிடிக்குமாறு தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனு ஒன்றின் மூலம் கேட்டிருக்கின்றனர். இலங்கையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பொதுவாய நாடுகள் மாநாடு இடம்பெற அனுமதித்தல் மனித உரிமை குழுக்கள் மற்றும் தமிழ் சமூகத்தின் அதிருப்தியை சம்பாதித்துள்ளது. இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக அவை யுத்தகால குற்றச்செயல்களை முன்வைத்திருக்கும் வேளையில் ஆஸ்திரேலிய தொழிற்கட்சி உறுப்பினர்கள் இலங்கைக்கு எதிராக கடும் நிலைப்பாட்டை எடுக்குமாறு கேட்டுள்ளனர். சீனாவும் இந்தியாவும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அண்மையில் ஏற்பட்ட ராணுவ முறுகல் நிலையை அடுத்து இருதரப்பும் நம்பிக்கை மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முன்வந்திருக்கின்றன. சீன பிரதம மந்திரி லீ கெகியாங் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை இன்று புதுடில்லியில் உள்ள குடியரசுத் தலைவரின் இல்லம் சென்று சந்தித்தார். எல்லை பிரச்சினையை நீக்கி இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து தலைவர்கள் இருவரும் கலந்துரையாடினார்கள். ஒக்லஹோமா நகரின் சுற்றுப்புறங்களை வெகுவாக சீரழித்த ராட்சத சுழல் காற்றினை அடுத்து அவசர பணியாளர்கள் உயிருடன் இருப்பவர்களை தேடுவதில் ஈடுபட்டிருக்கின்றனர். மோ என்ற இடத்தில் உள்ள வீடுகள், பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனையின் இடிபாடுகளுக்கு மத்தியில் மீட்பு பணியாளர்கள் கடந்த இரவிலும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று குடியிருப்புகளை தரமட்டமாக்கியது. 51 பேர் உயிரிழந்தார்கள் என அஞ்சப்படுவதாக ஆரம்ப அறிக்கைகள் தெரிவித்தன. தற்பொழுது 9 சிறுவர்கள் உட்பட ஆக குறைந்தது 24 பேர் மட்டும் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டது. விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.